அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. குரு பகவான் 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசியில ஒரு 5 மாசம் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடக ராசியை விட்டு சிம்ம ராசிக்கு போறார், வக்ரம் ஆகுறார். அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வக்ரம் ஆயிட்டு சிம்ம ராசிக்கு போறார். சிம்ம ராசியில ஒரு 3 மாசம் இருக்க போறார். சிம்ம ராசியில 3 மாசம் இருந்துட்டு திருப்பி பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வர போறார். கடக ராசியில வந்த பிறகு ஒரு 5 மாசம் இருக்க போறார். மொத்தம் கடகத்துல ஒரு 5 மாசம், அதுக்கப்புறம் சிம்மத்துல ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் கடகத்துல ஒரு 5 மாசம், அதுக்கப்புறம் ஃபைனலா 2027 ஜூன் மாசம் வெளியே போப்பார். கடகத்தை விட்டு வெளில போறார். ரைட்டுங்களா? இதுதான் கான்செப்ட். இவ்வளோ நாள் உங்களை குரு பகவான் உங்க ராசியை பார்த்துன்னு இருக்கிறார். இப்பவும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி தான் அவர் உங்க ராசியை பார்க்காம அதை விட்டு கடகத்துக்கு போறார். கடகத்துல போற குரு பகவான் நன்மையை செய்வாரானா? ஏகப்பட்ட நன்மையை செய்வாரு. எப்படி செய்வாரு எல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. அவரு சாதாரண பிளானட் கிடையாது. உங்களுக்கு யோகர். நீங்க பிறந்த ராசி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராசி, சனி பகவானுடைய ராசி, மிகப்பெரிய ராஜ கிரகத்தோடைய ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் நட்பு கிரகம். சனியோடைய ராசி லக்னங்களுக்கு குரு கெட்டது பண்ண மாட்டாரு. குருவோடைய ராசி லக்னத்தை சனி ரொம்ப பாலிஷா ட்ரீட் பண்ணுவார். சோ ரெண்டுமே ராஜகிரகம். சனியும் ராஜகிரகம், குருவும் ராஜகிரகம். இந்த 2 பேருக்கு தான் ராஜகிரகம்ன்ற அந்த ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இவங்க சைஸ்லயும் பெருசா இருப்பாங்க, இவங்க செய்யற வேலையும் பெருசு. சனி டோட்டலா கெடுப்பாரு, குரு டோட்டலா கொடுப்பாரு. அந்த மாதிரி 2 பிளானட். சோ இந்த உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சமாகிறாரு. அது பிளஸ். உங்க ராசியை பார்க்காம 6க்கு போறாரு. அது மைனஸ். உச்சமாவரவர் 6ஆம் இடத்துல உச்சமாவறாரு. அது மைனஸ். 2ஆம் இடத்தை பாக்குறது மட்டும் இல்லாம சனிய பாக்குறாரு. அது பெரிய பிளஸ். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இந்த குரு பகவான் இவ்வளவு நாள் உங்க ராசிய பார்த்துன்னு இருக்கிறார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துன்னு இருந்தது. அதுதான் பெரிய கான்செப்டே. குரு பயிற்சி எல்லாம் செகண்ட் தான். 2020 இருந்து 7.5 சனி உங்களுக்கு நடந்துன்னு இருந்தது. விரைய சனி, ஜென்ம சனி. போன வருஷம் 2025 மார்ச் மாசம் தான் ஜென்ம சனி விலகிச்சு. ஜென்ம சனி விலகின பிறகு கொஞ்சம் பேரு நல்லா இருந்தீங்க. பேலன்ஸ் இந்த கும்பராசியில கடைசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போன வருஷம் ஃபுல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 7.5 சனியில படாத பாடுபட்டீங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவனை நம்பாதவங்க, இறைவனை மதிக்காதவங்க, ஜோதிடத்தை நம்பாதவங்க, ஜோதிடத்தை மதிக்காதவங்க எல்லாம் கடந்த காலத்துல நீங்க வாங்கின அடி, என்னடா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தது, திடீர்னு எல்லாமே நெகட்டிவா போகுது, நம்ம திறமைகள் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, புதுசா பிரச்சனை வருது, குடும்பத்திலயும் பிரச்சனை வருது, வேலையிலயும் பிரச்சனை வருது, தொழிலையும் பிரச்சனை வருது, கடனே வாங்காத நம்ம போய் கடன் வாங்குறோமே, கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்காத நம்ம அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறோமே, தேவையில்லாம காசை கொடுத்து ஏமாந்தோமே, காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலையேன்னு கடந்த காலத்துல சனி பகவான் போட்டு உங்களை அந்த அடி அடிச்சாரு. இப்போ நீங்க போதண்டா சாமின்ற ஒரு மனநிலையில உக்காந்துன்னு இருக்கிறீங்க. அடிச்சது கர்மகாரகன் சனி பகவான். ரைட்டுங்களா? இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு குரு உங்க ராசியை பார்த்தார். அது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுங்களா? ஜோதிடம் தெரிஞ்சவங்களால அதை உணர முடியும். நார்மல் பீப்புளால உணர முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வண்டியில நீங்க போயின்னு இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. காலில் ஒரு லைட்டா ஒரு அடிபடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. ஒரு சின்ன கட்டு போட்டுன்னு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மளுக்கு நேரமே சரியில்லைப்பா, காலில் அடிபட்டதுப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த குரு பார்வை இப்போ உங்க ராசியை பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி தான் உங்க ராசியை பார்க்காம 6ஆம் இடத்துக்கு போறார். அந்த குரு பார்வை உங்களுக்கு பெரிய அடிய, பெரிய ஆக்சிடென்ட ஒரு சின்ன காயமா மாத்தி இருக்கிறார்.
இதெல்லாம் நம்மளால உணர முடியாது. கடந்த ஒரு 10 மாசமா நீங்க பெரிய அடிய வாங்க வேண்டியவங்க வாங்காம இருக்கிறீங்க. ஆனா ஆனா நெகட்டிவ் நடந்தது. ஆனா அந்த நெகட்டிவே இந்த குரு பார்வை இல்லைன்னா பெருசா நடந்திருக்கும். இறைவன் எப்பவுமே அடிச்சாலும் நான் தான் அடிச்சேன்னு சொல்ல மாட்டாரு, கொடுத்தாலும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாரு, காப்பாத்தினாலும் அந்த அடிய குறைச்சி கொடுத்தாலும் நான் தான் குறைச்சேன்னு சொல்ல மாட்டாரு. அதனாலதான் அவர் கோவில்ல கல்லா இருக்கிற. நீ என்னை திட்டினாலும் திட்டிக்கோ, நீ என்னை புகழ்ந்து பாடினாலும் பாடிக்கோ, என் மதத்தை விட்டு வேற எங்கன்னா போனாலும், என்னை கும்பிடாம நீ வேற எங்கன்னா போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு கலிகாலத்துல கல்லா உட்காந்துன்னு இருக்கிறார். ரைட்டுங்களா? சோ கடந்த காலத்துல உங்களை காப்பாத்தின்னு இருந்தார். இந்த மகத்தான குரு பார்வை உங்களுக்கு இருந்தது. இந்த மகத்தான குரு பார்வை உங்களுக்கு விலகி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். இது நெகட்டிவான்னு கேட்டா கொஞ்சோண்டு நெகட்டிவ், ஆனா நிறைய பாசிட்டிவ் இருக்குது. எப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி உச்சமாகறாரு, அது பெரிய விஷயம். 2ஆம் அதிபதி, ஏன்னா உங்க ராசிக்கு குரு 2ஆம் அதிபதி, தனத்தையும் குடும்பத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். 11ஆம் அதிபதி லாபாதிபதி. 11ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. 12 வீடுகள்லயே நன்மையை மட்டுமே, நம்மளுக்கு தேவையான நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த அதிபதி உச்சமாவதும் 2ஆம் அதிபதி உச்சமாவதும் பெரிய பாசிட்டிவ். குரு வேற யாரும் கிடையாது, உங்க ராசிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சனியோடைய ராசிக்கு குரு பகவான் கெடுபலனை செய்ய மாட்டார், குருவோடைய ராசிக்கு சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். அவங்க 2 பேரும் மியூச்சுவல் ஃப்ரெண்டு. 2 பேருமே மிகப்பெரிய ராஜ கிரகங்கள். நவ கிரகத்திலேயே ஒருத்தர் அடி அடின்னு அடிப்பாரு, அவரு சனி. ஒருத்தர் குடுன்னு கொடுப்பாரு, அவரு குரு. இந்த 2 பேருமே ராஜ கிரகங்கள். இந்த 2 பேராலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. நல்லதோ நடக்குது, கெட்டதோ நடக்குது. இன்னும் 2 பேரும் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, சூரியன் சந்திரன். ரைட்டுங்களா? சோ இந்த பாசிட்டிவான விஷயம் இருக்குது. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உச்சமா வருது, பெரிய பாசிட்டிவ் விஷயம். சோ காசு வரும், பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒண்ணு சேரும். இவ்வளவு நாள் நான் வெளிநாட்டுல இருந்தேன், மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தேன், மனைவி வேலை விஷயமா பிரிஞ்சிருந்தாங்க, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருந்தோம், ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருந்தோம், அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க. கணவன் மனைவிக்கு சண்டையா இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு, அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்கு மனைவி அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. பணம் வரும், அது ஒரு பெரிய விஷயம். 2ஆம் இடமும் பணம் கொடுக்கும், 11ஆம் இடமும் பணம் கொடுக்கும். இந்த 2 அதிபதியும் உச்சமா வருது, பெரிய விஷயம். ரைட்டுங்களா? சோ நல்ல பணம் வரும். இவ்வளவு நாள் ஓடாத பிசினஸ் ஓடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பணம் வந்தா என்ன ஆகும்? ஏதாவது சொத்து வாங்குவீங்க, ஏன்னா சேர்த்து வைப்பீங்க, நகை வாங்குவீங்க, கொஞ்சம் சந்தோஷமா காரு வீடு. உங்களுடைய ஜாதகத்தோடைய வலுவுக்கு ஏத்த மாதிரி. இந்த உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் ஒரே சம்பளமா தராரு? இல்ல. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் தராரு. 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவரையும் நான் பார்த்துன்னு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவரையும் நான் பார்த்துன்னு இருக்கேன். சோ இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தோடைய வெயிட்டேஜ். அவரு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தான் அவர் ஜாதகத்துல வெயிட் இருக்கு, அந்த ஜாதகத்துல கர்மா இருக்குது. மாசம் 50 லட்சம் ரூபாய் வாங்குறவருக்கு கர்மா கம்மியா இருக்குது, புண்ணியங்கள் நிறைய இருக்குது. சோ அவரு ஜாஸ்தியா சம்பாதிக்கிறாரு, ஜாஸ்தியா வாழ்க்கையை என்ஜாய் பண்றாரு. இப்ப இந்த கோச்சார பலன்ல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குங்க. என்னன்னா, இது எந்த புக்லயும் இருக்காது, நான் என் சின்ன அறிவை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். நம்மளுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஒரு கோச்சாரமும் வேலை செய்யும். அந்த கோச்சாரம் நன்மையை செய்யும் போது வேலை செய்யும், தீமையை செய்யும் போது கிடையாது. உங்க ஜாதகம் 30% வலுவா இருந்ததுன்னா 30% தான் நன்மையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகம் 60% பலமா இருந்ததுன்னா 60% தான் அந்த கோச்சாரத்தோட பலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகம் 90% வலுவாக இருந்ததுன்னா 90% கோச்சாரத்தோடைய நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதே கோச்சாரம் கெட்டதா இருந்தா அது மட்டும் எல்லாருக்கும் சேமா நடக்கும். இப்ப 7.5 சனி வருதுன்னா எல்லாரையும் போட்டு அடிக்க தானே செய்யறாரு. அம்பானில இருந்து, அதானில இருந்து, என்ன இருந்து, உங்களை இருந்து எல்லாரையும் அடிக்க தானே செய்யறாரு. கெட்டதுன்னு வந்தா எல்லாரையும் காமனா வச்சு அடிப்பாங்க. ஆனா நல்லது கொடுக்கும் போது மட்டும் பார்த்து அளந்து, நீ புண்ணியம் பண்ணி இருக்கிறியா,
நீ புண்ணியம் பண்ணலையா அளந்து அளந்து கொடுப்பாங்க. இதுதான் கர்மான்றது. புரியுதுங்களா? கர்மா நம்மள தடுக்கும். அதுதான் இது. ஜாதகம் வலுவா இருந்தா கோச்சாரமும் வலுவா வேலை செய்யும். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க, எத்தனையோ பேர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது, 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு, அதுக்குன்னு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு 4 லட்சமா சம்பாதிக்க போறாரு இல்லையே. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 20,000 30,000க்கு போக போறாரு. 4 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 6 லட்சம் 7 லட்சம் போக போறாங்க. இதுதான் விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரே பலன் தான், ஆனா அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே ஒரு இப்ப பாருங்க, அதானிக்கு மீன ராசி கடந்த காலத்துல ரொம்ப அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கிறாரு. ரைட்டுங்களா? 2-3 வாட்டி அவரோட ஸ்டாக் பயங்கரமா விழுந்தது. அவர் மீன ராசி ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாக் விழுந்துன்னே இருக்குது, அவர் தொழில பிரச்சனை இருக்குது. இதே அந்த மீன ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு அவரை பிடிக்கவே முடியாது. செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அவர் சம்பாதிக்கிறத நம்ம சம்பாதிக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் மீன ராசின்னு வைங்க, அம்பானி இப்போ சம்பாதிக்கிறான், அவருக்கு ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு சூப்பரா சம்பாதிப்பாரு, பல கோடிகள். அந்த நம்பரே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த மாதிரி சம்பாதிப்போமா? கிடையாது. இதுதான் விஷயம். அவங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் கோச்சார பலன் வேலை செய்யும். இவர் அஷ்டோபரத்து சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, நான் இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கின்னு இருக்கேன், அடுத்த வருஷமே நான் 1 லட்சம் சம்பளம் வாங்கிடுவேன்னா கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இந்த 2ஆம் அதிபதி உச்சமானது 11ஆம் அதிபதி உச்சமானது பெரிய விஷயங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் தான் இங்க முக்கியமே. ஏதோ ஒரு தொழில் பண்ணாதான் காசு வரும், வீட்டுல சும்மா உட்காந்துதான் காசு வராது. அதனாலதான் குரு பகவான் ஒரு இடத்த பார்த்தாருன்னா பாருங்க, தொழிலை பாக்குறாரு, பிளஸ் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பாக்குறாரு, பிளஸ் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான குரு பகவான் 6ல உச்சமா இருக்கிறார். ரைட்டுங்களா? ஓகே. இங்க என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்சமாவது நல்லது, 10ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறது தொழிலுக்கு நல்லது, வேலைக்கு நல்லது, ப்ரொமோஷனுக்கு நல்லது, இன்கிரிமெண்ட்டுக்கு நல்லது, வேலையை மாற்றத்துக்கு நல்லது, பிசினஸ் வளர்க்கறதுல நல்லது, பிசினஸ் growth நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், காசு வரும், எல்லாம் ஓகே. ஆனா இந்த காம்பினேஷன், இந்த குரு பகவான் 6ல உச்சமா வர்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு செக் பாயிண்ட் 6ஆம் இடத்து பலனும் உங்களுக்கு நடக்கும் என்று அர்த்தம். 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிரி. ஒண்ணு கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பணம் செலவாகிற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு புது எதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, சொத்து தகரான பஞ்சாயத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னா ஏதாவது டிசீஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? ஏதாவது 1 2 அப்படிதான் நடக்கும், எல்லாமே நடக்காது. இந்த விஷயம் 6ஆம் இடத்துல நடக்கிறதால நான் சொல்றேன். ரைட்டுங்களா? நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நிறைய கொடுத்துட்டு கொஞ்சம் எங்கன்னா ஒரு இடத்துல அடிப்பாங்க. எதிரின்ன ஒன்ன நீங்க படத்துல வர வில்லன் மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. எதிரி எங்க தெரியுமா இருப்பாங்க? நம்ம கூடவே தான் இருப்பாங்க. எதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கலாம், ஏன் நம்ம கூட பிறந்தவங்க இருக்கலாம், நம்ம மனைவி கணவன் இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க இருக்கலாம், பக்கத்து சீட்ல வேலை செய்யறவங்க இருக்கலாம், நெருங்கிய சொந்தக்காரங்க இருக்கலாம், பங்காளி இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், மாமா மச்சான் இருக்கலாம். ரைட்டுங்களா? அக்கா தங்கச்சி இருக்கலாம், மாமியார் மாமனார் இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். இங்க இருந்து தான் எதிரி உருவாவாங்க. அவங்கனால உங்களுக்கு மன கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் கான்செப்ட். இப்போ உங்க மேனேஜர் உங்களுக்கு குறைச்சல் தரலாம், இவ்வளவு நாள் நல்லா இருந்தவர் அவர் எதிரியா மாறலாம், உங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தவர் உங்களுக்கு எதிரியா மாறலாம், உங்க டீம் லீடர் உங்களுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணலாம், இல்ல உங்க மனைவி உங்ககிட்ட சண்டை போடலாம், இல்ல உங்க கணவன் உங்ககிட்ட சண்டை போடலாம், இல்ல குடும்பத்துல ஏதாவது தகராறு வரலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது சண்டை வரலாம். இப்படிதான் சில பேருக்கு டைரக்டாவே நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு நடக்கும், இந்த மாதிரி. சோ 6ஆம் இடத்து பலன் கண்டிப்பா டச் ஆகும். வெறும் நல்லதை மட்டுமே நம்ம ஒண்ணு டிவில பேசல. டிவில கூப்பிட்டு பேச சொன்னா வெறும் நீங்க நல்லது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்ல நம்ம சேனல்ல பேசின்னு இருக்கோம். நம்ம ஃப்ரீயா எந்த பலன்லாம் நடக்கும்ன்றத கிளியரா சொல்லலாம். ஆனா எதுவுமே பெருசா நடக்காது. அங்கதான் கான்செப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கலனாலும் தலைவர் சனி பகவானை பார்க்கிறார். நீங்க இப்ப எதுல இருக்கிறீங்க? 7.5 சனியில இருக்கிறீங்க. நீங்க இப்ப பாத சனியில இருக்கிறீங்க.
பாத சனியை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பாக்குறது அந்த சனி பகவானை சாந்தப்படுத்தும். இப்பதான் முந்தா நேத்து ஒரு வீடியோ போட்டேன், உலகத்தை காப்பாத்த வரும் குருன்னு போட்டேன்னா 2 நாள் முன்னாடி தான் போட்டேன். உலகத்தை காப்பாத்த வரும் குரு. இந்த குரு பகவான் உச்சமடைவதாலையும் சனி பகவானை பார்ப்பதனாலையும் கொஞ்ச நாள் டெம்பரவரியா உலக அமைதி கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா இப்பவும் சொல்றேன், இது எல்லாமே டெம்பரவரி தான். இன்னும் இந்த குரு பகவான் உச்சமா இருக்கிற வரைக்கும், சனியை பாக்குற வரைக்கும் அப்பப்போ நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்ப பாருங்க, வீடியோ போட்டு 2 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு நான் அந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன், 8ஆம் தேதி வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இந்த அமெரிக்காவும் அந்த ஈரானும் போற தற்காலிகமா நிப்பாட்டுறோம் அப்படின்றாங்க. இதுதான் விஷயம். குரு பகவான் நெருங்கி வந்துன்னு இருக்கிறாரு, வேகமா வந்துன்னு இருக்கிறார். இததான் நம்ம டிகிரின்னு சொல்றோம். இவர் வேகமா வர வர அந்த ஒளி பின்பம் இருக்குது பாத்தீங்களா, அது அப்படி படம் அந்த மீனத்தின் மேல படம், சனி மேல படலனாலும் மீன ராசி மேல படம். இதுதான் கான்செப்ட். நான் நிறைய வீடியோல டிகிரியை பத்தி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். கடகராசியில இருந்தாதான் மீனத்தை பார்ப்பாரு, கரெக்ட். ஆனா அந்த மிதுனத்தோடைய எஜ்ஜில இருந்தாலும் மீனத்தை பார்ப்பாரு. இதுதாங்க விஷயம், இதுதாங்க ஜோதிடத்தோடைய அற்புதம், இதுதான் டிகிரி. அதனாலதான் ஒரு சின்ன ரிலீஃப், ஆனா பர்மனன்ட் ரிலீஃப் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேல போரே நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். இதுக்கு மேலதான் பெரிய பஞ்சாயத்தே இருக்கு. சனி பகவான் மீனத்துல இருக்கும் போதும், மேஷத்துல இருக்கும் போதும், ரிஷபத்துல கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு நாடு பஞ்சாயத்து பண்ணினே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டுங்களா? எது எப்படியோ உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சனியை பாக்குறது தான் இருக்கிறதுலயே பெரிய ஹைலைட். உங்க 2ஆம் இடத்தை பாக்குறதெல்லாம் நெக்ஸ்ட் தான். இந்த சனி பகவானை, பாத சனியில இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பாக்குறார். 2ஆம் இடத்தை பாக்குறார், 12ஆம் இடத்தை பாக்குறார், 10ஆம் இடத்தை பாக்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயம் ஆகும், 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயம் ஆகும். அதான் நான் சொன்னேன், அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலே விரயம் கொஞ்சம் இருக்கும், கடன் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும். விரயமானாதானே கடன் வாங்க முடியும். ரைட்டுங்களா? ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு டாட் இருக்குது, ஒரு கரும்புள்ளி இருக்குது. ரைட்டா? அதையும் நீங்க பாப்பீங்க. எப்பவுமே ஒரு வீடியோ நம்ம ஒரு பயிற்சிக்கு முன்னாடி போடுறோம், அதுக்கப்புறம் நீங்க அந்த வாழ்க்கையை வாழுவீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஆனா அந்த பயிற்சியில என்ன ஆச்சு, யாரு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நடந்துதான்றத செக் பண்ண மாட்டீங்க. அதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப வசதியா இருக்குது. செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதிவுல கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.